பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, கலவரங்களும் அங்கு பற்றிக்கொள்ளும் என்று எனக்கே கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தாய்லாந்து பாத்தீங்கன்னா வெள்ளம், விமான விபத்து என்று இந்த இணையக்கதை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா கலவரம் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கதை பனிப்பொறி வெடித்து சிதறும் நாட்கள் வருகிறது என்று இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் பகுதியில பிரளயங்கள் மற்றும் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர்கள் மத்தியில் விபரீதம் என்று இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர் பகுதியில கலவரங்கள் மற்றும் சூறாவளி பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா வெள்ளம், குண்டுவெடிப்பு மற்றும் சூறாவளி பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த விநாயகர் கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. झारखंड की राजधानी रांची में भारी बारिश के कारण बाढ़ के हालात बन गए हैं। यहाँ गली मोहल्लों से लेकर रेलवे स्टेशन होने वाली हर चीज को बहा ले हालात में राहत और बचाव कार्यों के लिए एनडीसीटी के बाहर मौजूद सभी वाटरफॉल रौद्र रूप दिखा रहे हैं। करीब 14 जगह पेड़ गिरे थे। ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில விபரீதம் என்ற இணையக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசத்துல பிரளயம் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் 365, எக்ஸ்பாக்ஸ், அவுட்லுக் உள்ளிட்டவை செயல்படாததால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரு பகுதிகளில் விபரீதம் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பூர் பகுதியில நெருப்புகள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் பகுதியில விபரீதம் என்ற இணையத்தை முன்னறிவிப்பு கொடுத்து பாம்பே மகாராஷ்டிரா பகுதியில பெரும் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சிக்கிம் வெள்ளங்கள் மற்றும் நிலச்சரிவு உண்டாகும் என்று இந்த இணையத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திரிபுரா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பகுதியில குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லையில பங்களாதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நிலச்சரிவு நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல மேக வெடிப்பு உண்டாகும் என்று இந்த இணையத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை பகுதியில் விபரீதம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வெள்ளங்கள் மற்றும் புகை காடுகளாக மாறும் நாட்கள் வருகிறது என்று இணைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருது சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மதுரை மற்றும் சேலம் பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் உண்டாகும் சொல்லி இணைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. விசாகப்பட்டினம் பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் சூழ இருக்க நாட்கள் வருகிறது இந்த இணைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
ரஷ்யா பகுதியில பெரும் சேதங்கள் உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவுல நிலநடுக்கம் உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சூடான் பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் பிரளயங்கள், சுனாமி போன்ற தன்மைகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. யுனைடெட் கிங்டம் பகுதியில் விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கல்கத்தா பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதங்கள் எவ்விதத்திலும் இருக்கும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. புளோரிடா பகுதிக்காக செபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியா பகுதியில விமான விபத்து மற்றும் வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு இப்படிப்பட்ட சம்பவங்கள், நெருப்பு இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாட்னா பகுதியில விபரீதம் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இத்தாலி பகுதியில சேதங்கள் எவ்விதத்துல இருக்குன்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஓசூர் பகுதியில் பாத்தீங்கன்னா விபரீதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பகுதியில பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான் இப்படிப்பட்ட எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சூறைக்காற்று உண்டாகும் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
காய்ச்சல் அப்படிப்பட்ட தன்மை தேசத்துக்குள்ள உண்டாக போகிற நாட்கள் வருகிறது என்று இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அநேக இடங்களில் பாத்தீங்கன்னா ரிசார்ட் மூடப்படுகிற நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குரங்கு அம்மை, அதாவது தேசம் எங்கிலும் குரங்கு அம்மை மீண்டும் பரவும் நாட்கள் வருகிறது என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா ஆனைக்கட்டி மழையினால் சேதங்கள் என்று தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் வெடி விபத்து உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சில குடங்களில் நெருப்பு பற்றி கொள்ளும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆந்திரா பகுதியில் நெருப்புகள் பற்றி எரியும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கிரீஸ் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த விண்ணகை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கிரீஸ் பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு மத்திய பிரதேச பகுதியில் உபரிதம் என்று இந்த விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியா பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளத்தின் நிமித்தம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் என்று விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நைஜீரியா பகுதியில் விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு. வடகொரியா பகுதியில வெள்ளங்கள் சூறையாடும் என்று விண்ணகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
பீகார் பகுதியில பிரளயங்கள் மூடிக்கொள்ளும் என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளங்கள், சூறாவளிகள் உண்டாகும் நாட்கள் வரப்போகிறது. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் முன்னறிவிப்பு. மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.